ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி பேங்க்கோட மூமெண்ட் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்றைக்கி ஒரு கேப் டவுன் மூமெண்டம் இருக்கும். மேபி கேப் டவுன் கொஞ்சம் 200-300 பாயிண்ட் கூட கேப் டவுன் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்றதை நான் இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன், காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி உண்டான லெவல்ஸை எழுதிக்கோங்க. மார்க்கெட்டில் நீ கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா முக்கியமான ஜோன் இந்த ஜோன் 48,393 48,337. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக சான்சஸ் நிறைய இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து பையிங் சைட் போகணும். பட் மேக்ஸிமம் என்ன நீங்கள் எதிர்பார்க்கலான்னா, இந்த லெவலில் உடைக்க ட்ரை பண்ணுதான்னு பாருங்கள். 48,338. ஸோ 338 330 வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்கு 330க்கு கீழே எப்போ பிரேக் ஆகுதோ தாராளமாக புட் சைடு போங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் 48,180 வந்துடும். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது பிரேக் ஆகி, அதாவது கேப் டவுன் ஆகி இந்த லெவலில் பிரேக் ஆகி கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 180 டார்கெட் வரும். சப்போஸ் இதை பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். மூமெண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது, ஸ்லோவாக போகும். போச்சுன்னா உங்களுக்கு எதுக்கு மேலே போச்சுன்னா நல்லா பாருங்கள். இந்த பாக்ஸுக்கு மேலே போச்சுன்னா 48,400க்கு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 48,478, செகண்ட் டார்கெட் 48,562 அண்ட் தேர்ட் டார்கெட் 48,670. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இங்கேருந்து போகிற டார்கெட் சின்ன சின்னதாக இருக்குதுன்னா, ஏன்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா கூட சின்ன சின்ன டார்கெட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர ஒரு பெரிய பிக் மூவ்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ரைட்? சப்போஸ் இன்னைக்கு பை மிஸ்டேக் மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா உடனே போயிட்டு கால் சைடு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கேப் அப் எடுத்தாலுமே மேலே வந்து ஒரு பெரிய அப் டு 49,057 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. லைனாக 1 by 1 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கேப் அப் எடுத்தாலுமே ஏதாவது ரெசிஸ்டன்ஸில் பட்டு கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், இப்படி போகும். ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் கீழே வரும், இப்படியே ஆடும். அப்படியே என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஆடு பாம்பே விளையாடு பாம்பே மாதிரி கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், இப்படியே ஆடிட்டு இருக்கும். ஸோ கரெக்டான மொமெண்டம் உங்களுக்கு இதுக்கு கீழே மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி பியூர் கால் சைடு வந்து இதுக்கு மேலே 49,057, அதாவது 49,060 வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் பியூர் கால். அதே மாதிரி இதுக்கு கீழே அதாவது 338 48,338 கீழே போனால் பியூர் புட் உங்களுக்கு 48,180. இன்னும் கீழே ஒரு நல்ல லெவல் இருக்குது. இன்னும் 300-400 பாயிண்ட்ஸ் கீழே லெவல் வந்து இன்னும் பெண்டிங்காக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டே கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸ்பெஷலி வித் பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஒரே இடம் கூட ரீடெஸ்ட் ஆகாமல் இங்கேருந்து க்ரீன் போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரெட் போட்டு திருப்பி க்ரீன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக. அதாவது மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் 50% நடக்கவே இல்லை. அது ஒரு காரணமாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே போக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேவா? அதிகம் பாருங்கள், மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குன்னு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மண்டை மேலே கொண்ட. ஸோ எல்லா இடத்துலையும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு கேப் டவுன் எடுத்தால் கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த லெவல் எது 48,180 லெவல் வரும். அதையும் பிரேக் ஆச்சுன்னு இந்த லெவல் 48,107 மேபி எக்ஸ்டெண்டட் அப் டு 47,922 வரைக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு புட் சைடில் டார்கெட்ஸ் இருக்குது. ரைட்? ஸோ மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வீக்லி சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வீக்கில் பாருங்கள், ஒரு வீக்லி சார்ட்டில் பெரிய லெவலில் ஒரு என்ன சொல்லுது உங்களுக்கு பெரிய லெவல் செல் ஆஃப். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு எப்போ 393 இல்லை 383 கீழே க்ராஸ் ஆச்சோ உங்களுக்கு வீக்கில் உங்களுக்கு இது வரைக்கும் 47,400 வரைக்கும் ரீட்ரேஸ்க்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம வீக்கை பார்க்கல, நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேடர். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவல் 48,180. ஸோ 180 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் கீழே போச்சுன்னா உங்களுக்கு வேணால் அந்த 922 சொன்ன டார்கெட் அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் 47 ஒன்ஸ் அகேன். ஸோ அதையும் கீழே போச்சுன்னா உங்களுக்கு டவுன் சைட் டார்கெட் உங்களுக்கு 47,314 ஈவன் 47,375 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதாவது 1000 பாயிண்ட் கீழே உங்களுக்கு டவுன் இருக்குது, சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து ஏன்னா இப்போ மேலே ஏன் போகாதுன்னா எலெக்ஷன் டைம், உங்களுக்கு ப்ரீமியம்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் தேவையில்லாமல் ப்ரீமியமாக நிறைய வாங்குவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மெதுவாக கீழே வந்து உங்கள் டிகே கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற டைம் டிகே எல்லாத்தையும்
சாப்பிட்ருவாங்க. ஓகே, அவங்க ப்ரீமியம் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. டைம் டிகே எடுத்து மேலே போகும். மேலே போச்சுன்னா டிகே ஆகும். ஏன்னா திரும்பி பாருங்கள், இந்த இடத்துல எங்கேருந்து செல்லர்ஸ் இருக்காங்க வீக்கில் பார்க்க போனீங்கன்னா 49,000லேருந்து உங்களுக்கு செல்லர்ஸ் எது வரைக்கும் இருக்குன்னா, இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் இருங்க. 49,000லேருந்து 48,585 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் மேலே போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகும். அப்படியே போச்சுன்னா கூட உங்கள் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் இதுக்கு கீழே, அதாவது எதுக்கு கீழேன்னா, நான் சொல்கிறது பாருங்கள், நான் சொன்ன உங்களுக்கு லெவல் இருக்கட்டும், 47,428லேருந்து கீழே, ஓகேவா, 393 வரையும் வெயிட் பண்ணுங்கள். எப்போ என்னோட பாக்ஸை நான் சொன்ன பாக்ஸை எப்போ பிரேக் ஆகுதோ, ஓகேவா, ரைட், 338 ஷுவராக நீங்கள் புட் சைட் போங்க. ஏன் நான் உங்களுக்கு நான் இங்கேயே கொடுக்கல 398, அதாவது 393லேருந்து ஏன் கொடுக்கலன்னா, ஏன்னா மார்க்கெட்டில் கீழே ஒரு இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சேஃபாக இருக்கிறது தான் நான் உங்களுக்கு லெவல் கொடுக்குறேன். ஸோ சேஃபாக இருக்க லெவல் எதுன்னு கேட்டிங்கன்னா 338க்கு கீழே நீங்கள் போயிட்டீங்கன்னா தாராளமாக புட்டு அப் டு 180 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஆன் பேங்க் நிஃப்டி. வாங்க அப்படியே நிஃப்டி என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், நிஃப்டியோட வியூ இதுதான் உங்கள் முன்னாடி இருக்குது, நிஃப்டியோட சார்ட். ஸோ நிஃப்டியில் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ நான் இனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய கேப் டவுன். ஏன் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், வாங்க டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எவ்வளோ பெரிய செல் ஆஃப் வந்திருக்கு. இங்கேருந்து ஒரு செல்லர், இங்கேருந்து செல்லர், அகெயின் இங்கேருந்து கீழே வரைக்கும் ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அட்லீஸ்ட் ஒரு கேப் டவுன் எடுக்க நிறைய வாய்ப்பு. ஏன்னா எவ்வளோ பாயிண்ட்டாக செல்லர் இருக்காங்கன்னா 22,728லேருந்து செல்லர் பார்த்தீங்கன்னா 22,516, கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹெவி செல்லிங் நடந்த ஒரு காரணத்தில் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. நம்பர் 1, ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் வீக்லி கேண்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ வீக்லி கேண்டிலும் பாருங்கள், எக்ஸாக்டாக பாருங்கள், ஒரு ஹோல் வீக்காகவே எங்கேருந்து செல்லர் இருக்காங்க 22,776லேருந்து 22,776 22,516 வச்சுப்போம். 518 இருக்குது, 516 வைப்போம். ஸோ 776லேருந்து 516 கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் இதுலேயும் உங்களுக்கு செல் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த ஒரு செல் ஆஃப்னால இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆக வாய்ப்புகள் நிறைய உள்ளது. ஓகேவா. ஸோ பார்த்து நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ரைட். ஸோ கால் சைட் தவறி போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு வந்து செல் ஆஃப் தான் வரும். ஏன் வருதுன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஒரு ப்ரைஸ் எப்போவுமே ஆல் டைம் ஹையில் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஓடி போய் கொடுக்கணும் நீங்கள் வாங்குவீங்க, பெரிய ஃபால் விழுந்துடும், முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ தவறி அந்த தப்பு என்றைக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, வாங்க நம்ம இன்ட்ராடே அனாலிசிஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போவோம். 5 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், மார்க்கெட் ஒரு கேப் டவுன் எடுத்துச்சுன்னா முக்கியமான ஜோன் பாருங்கள், இது 22,439, 22,394. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு 22,514, 519 இது ஒரு டார்கெட்டாக வரும். ஸோ இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போனால் உங்களுக்கு வந்து 22,639 அண்ட் 22,662 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகும், இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஆகும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப இதை உடைக்கும், திரும்ப மேலே போகும், இப்படியே ஆடிக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ பியூர் புட் சைடு நீங்கள் எங்கே போகணும், இங்கே பாருங்கள். பியூர் புட் சைடு எங்கே போகணும்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், மார்க்கெட்டில் இதை பிரேக் பண்ண விடுங்க. 22,394 394 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு புட் சைட் டார்கெட் 22,298 வரும். சப்போஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா 298ம் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் அகல பாதாளுக்கு போயிடும், 150 வரைக்கும் டார்கெட் வந்துடும். ஓகேவா. ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் தான். சப்போஸ் இன்றைக்கி கேப் அப் ஆயிடுச்சு, உடனே குடுகுடுன்னு போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் 775 வரைக்கும் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு 250 பாயிண்ட் மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே போச்சுன உடனே நீங்கள் வந்து கால் சைடு தவறி வாங்கிடாதீங்க. ஸோ கீழே வருதா, கீழே வந்துட்டு இங்கே பாருங்கள் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ கீழே வருதா, இந்த இடத்துல எங்கேயா சப்போர்ட் எடுக்குதா, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா, நீங்கள் போங்க தைரியமாக, இது வரைக்கும் போங்க, இல்லை இது வரைக்கும் போங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் தவறி வந்து நீங்கள் மார்க்கெட் கேப் அப் எடுத்துச்சு உடனே நான் வந்து கால் சைட் போயிடும்னா நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு. ஏன்னா மார்க்கெட்டில் மேலே போணுச்சுன்னா உங்களை மாதிரி ரீட்டைலரை சாப்பிட்றதுக்கு அங்கே பெரிய ஆளுங்க, இன்ஸ்டியூஷன் பிளேயர் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ சேஃபாக அவங்களோட ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் கேப் டவுன் எடுத்தாலும் அவசரப்படாதீங்க. ஓகே, ரைட். ஸோ எப்போ இந்த லெவல் கீழே வருதோ அப்போ மட்டும் தான் நீங்கள் புட் செட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஒன் நிஃப்டி. ஸோ உங்களுக்கு இந்த டெஃபினெட்லி இந்த அனாலிசிஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் டெய்லி வீடியோஸ், ப்ளஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற
ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அத நீங்க ஒரு தடவ பாருங்க. ஆல்ரெடி 4 வீடியோ போட்டுட்டோம். இன்னும் ஒரு 6 வீடியோ மிச்சம் இருக்கு. அந்த 6 வீடியோல உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது, என்ன ஒரு கிளாரிட்டின்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். மார்க்கெட்ட மக் பண்ணாதீங்க. ரெட் வந்துச்சுன்னா கீழ போகும், கிரீன் வந்துச்சுன்னா மேல போகுன்ற அந்த கான்செப்ட்ட விட்டுருங்க. ஸோ மேபி நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் வீடியோ கோர்ஸ் நம்பர் 5 நான் அப்லோட் பண்ணுவேன். டெஃபினட்டா உங்களுக்கு அது புடிக்கும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் கோர்ஸ் லான்ச் பண்றோம் இந்த மந்த் ஆஃப் மே 2nd வீக். திரும்ப சொல்றேன், இந்த மந்த் ஆஃப் மே 2nd வீக். இன்னும் உங்களுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம சூன் இந்த வீடியோல நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஆர் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ என்ன கோர்ஸ், என்ன பிளான், என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம கத்துக் குடுக்க போறோம். ஸோ எப்படி இருக்க போகுது, லைவ் ஃபேன்டாஸ்டிக். உங்களுக்கு லைவ்ல வந்து நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ ட்ரேட் சொல்லியும் தருவேன். ஸோ எல்லாமே அதில கவர் ஆகும். ஸோ டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு பி அ ராக்கிங் செஷன். ஓகே. ஸோ யார் யாரெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணுமோ, ப்ளீஸ் உங்களோட மெயில் ஐடி இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு கீழ ட்ராப் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம டீம் உங்கள கான்டாக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இட் இஸ் நாட் ஃபார் யுவர் எந்த ஃபோர்ஸும் கிடையாது. இட் இஸ் அப் டூ யுவர் சாய்ஸ். ஓகே. ஸோ நான் டெய்லி உங்களுக்கு லிங்க் இது குடுத்துட்ருக்கேன். நம்மளோட டெலகிராம் குரூப்ல டெய்லி நம்ம கால்ஸ் போஸ்ட் பண்றோம். எவ்ரி டைம் நம்ம கால் சூப்பரா ஹிட் பண்ணிட்டுருக்கோம். நீங்க அதையும் பாருங்க. அங்கேயும் ஃப்ரீயா ஜாயின் பண்ணுங்க. அங்கேயும் ஃப்ரீயா ட்ரேட் எடுங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். நான் வந்து இப்போ வந்து இல்ல அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன். எந்த இஷ்யூஸும் இல்ல. எங்க சைட்லேருந்து வந்து ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பிகாஸ் யூ ஆர் ஃப்ரீ பேர்ட். ஓகே. ஸோ எங்களோட எய்ம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. நோ இன்ட்ரெஸ்டட், நோ ப்ராப்ளம். நீங்கள் இது அது பேர் என்ன, நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்க கால்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அதிலே ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை நான் தனியாக எடுத்து ட்ரேட் பண்ணி இண்டிவிஜுவல் பண்ணி, ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு கோர்ஸ் எடுப்பாங்க. ஆனால் யாரும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஆக்க மாட்டாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணுறது அது உங்கள் ப்ரொஃபஸரால் முடியும். ஓகே. என்ன நம்பி வரீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். Right. So that's all about my view, and all the best. Take care. Bye bye and happy trading and have a good day. And moreover, once again, a very very happy new year, Tamil New Year for all those who watch this video. இது வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Bye bye.